சார், அரசியல் சூழல் எடப்பாடி முதலமைச்சர் ஆகட்டும், திமுக ஆதரிக்கும், விஜய் கட்சி வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் போகுது. உங்களுக்கு தேவை மேஜிக் நம்பர் தானே, அது 118 இப்படி தந்தா என்ன, அப்படி தந்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்படி போக வாய்ப்பு இருக்கா? அப்படி எதுவும் அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி பாக்குறீங்க? ரெண்டுமே அவ்வளவு சுலபம் இல்லை. விஜய்க்கு தான் அந்த பிரதான வாய்ப்பு தரப்பட்டிருக்கணும். அவரும் கொடுத்தார். ஏன்னா ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தாரா இல்லையாங்கிறது வேற. ஒரு முதல்ல இமெயில் மூலமா அனுப்பினாங்க, அப்புறம் அடுத்த நாள் நேரில் போய் கொடுத்தாங்க, 2வது முறையாக சந்திக்க அழைப்பு விடுத்தார். அப்படியெல்லாம் பார்த்து எல்லாமே விஜயை மையப்படுத்தியதாக தான் இருந்தது. ஆனா அவர்கள் செய்த சில நடைமுறை தவறுகள் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கு. அதாவது கவர்னர் எடுக்கிற முடிவு சட்டப்பூர்வமா தவறு அப்படின்னு தர்க்க ரீதியா வாதம் பண்ணா அவங்களால நிரூபிக்க முடியாது. நான் இதனாலதான் நான் இப்படி கேட்டேன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். பொதுவாக ஆட்சி அமைக்கிற ஒரு கட்சி, எங்கள் கட்சி தனிப்பெரும் கட்சியா வந்திருக்கு, எங்களை ஆட்சி அமைக்க அலைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதன் பிறகு இன்னொரு லெட்டர் கொடுப்பாங்க, இல்ல ஒரு நாள் லேட்டா கொடுத்தா ஒரே லெட்டர்லயே எங்கள் கட்சி தனிப்பெரும் கட்சியாக வந்தது, எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக ஜோசப் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், அவரை ஆட்சி அமைக்க அழைக்கும்படி கேட்கிறோம்னு ஒரே லெட்டர்ல எல்லாமே போறதும் கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இவங்க அந்த ரெண்டையுமே செய்ய தவறுனாங்க. முதல்ல மெயில் அனுப்பிச்சு ஓட்டு சதவீதத்தை மென்ஷன் பண்ணாங்கன்னு ஒரு தகவல் வந்தது. அது அவசியமே இல்லை. யாருமே கவர்னருக்கு எதுக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கினா கவர்னருக்கு என்ன வந்தது? நம்பர்ஸ் தான். 40% வாங்கினோம், 17 இடங்கள் வெற்றி பெற்றோம்னா ஆட்சி அமைக்க கூப்பிட்டு வர? அப்படி இல்லை. 118 நீங்க வச்சிருக்கீங்களா, இல்ல தனிப்பெரும் கட்சியா இருக்கீங்களா அப்படின்றதான் முதல்ல பார்ப்பாங்க. அப்படி கொடுக்குற போது முதல் நாள் அதை கொடுக்க மறந்துட்டா 2வது தடவை போற போது காங்கிரஸ் கட்சி அவசரமாக திமுகவுடனான கூட்டணியை முறிச்சுக்கிட்டு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த கடிதத்தை பத்தி அடுத்து பேசுவோம். அந்த ஆதரவு கடிதத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த கடிதத்திலேயே எங்கள் அணிக்கு இப்போதைக்கு 112 இருக்குன்னு கொடுக்குறாரு. அப்ப அணிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண பிறகு மற்ற 6 இடங்கள் எங்கன்னு கவர்னர் கேட்கறதுல தவறு இல்லைங்கிறதா ஒரு தரப்பு வாதம். அது தவறும் அல்ல. நான் தனிப்பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்கேன், என்ன ஆட்சி அமைக்கலைங்க, ஃப்ளோர்ல நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தா இவர் மற்ற 6 பத்தி இங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா 2வது ஒருவேளை இவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிட்டா திமுகவே அதிமுகவே அவங்க 118 நம்பரை காட்டுங்கன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அது கூட்டணி, தனிப்பெரும் கட்சி அல்ல. அந்த நிர்பந்தம் விஜய்க்கு இல்லாத போது அந்த சூழல்ல போய் இவரே சிக்கிறார். அந்த இதுல மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணிருங்க, அது டெக்னிக்கல் மிஸ்டேக்கா லீகல் மிஸ்டேக்கா? காங்கிரஸும் சேர்ந்து தராங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல இது அவ்வளவு பெரிய பிள்ளையாது இல்ல. அப்ப மீதியும் வாங்கிட்டு வாங்கலேன்றாரு அவர். கூட்டணின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, கூட்டணியில ஒரு கட்சியில லெட்டர் வாங்கி சட்டசபையில நிரூபிச்சுட்டு போறாரு சார். ஆளுநர் மாளிகையில 118 போய் காமிக்கல சொல்றேன். பொம்மை வழக்குல அப்படி இல்லையே. இல்ல அதுதான் இன்னைக்கு ஆளுநர் அதையும் சொல்லியிருக்கிறார். பொம்மை வழக்கு ஆட்சியில் இருக்கிற போது நடந்த ஒரு குழப்பத்தின் விளைவாக நடந்த வழக்கு, இது புதிதாக ஆட்சி அமைக்கிற போது நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு அது ஒரு